சைபர் பிளானட் க்ரோனிகல்ஸ் ஜர்னி டு தி ஸ்டார்ஸ் எபிசோட் -5. விண்வெளியில் தொலைந்து விட்டது குவாண்டம் புதிர் மறந்துவிட்ட கோட்டை. ஸ்டார்ஃபோர்ஜ் புரட்சியை சமாளித்த பிறகு லினா, நந்தினி மற்றும் செட் தங்கள் சமீபத்திய சவால்களை சமாளித்து ஓய்வு எடுத்தனர். ஆனால் சைபர் பிரபஞ்சத்தில் அமைதி எப்போதும் தற்காலிகமாகவே இருக்கும். அவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் திரும்பி செலுத்த தொடங்கிய போது அவர்கள் எதிர்பாராத ஒரு பரபரப்பான செய்தியை பெற்றனர். மிக்க ஒரு முன்னேறிய பரிமாணமாகிய குவாண்டம் நெக்சஸ் பிரபஞ்சத்தின் மையச்சங்கிலி ஆகும். அது நிலையை இழந்து சிதறச் செய்யும் குவாண்டம் பராடாக்ஸ் எனப்படும் ஒரு திடீர் நிகழ்வு நேர்ந்தது. குவாண்டம் நெக்சஸ் என்ற பரிமாணத்தின் மையத்தில் இருந்து இச்சூழலை சீர் செய்யும் மிக முக்கிய நிகழ்வுகளை அலங்காரமாக உருவாக்கிய டெம்பஸ் என்ற பாவனைக்காரன் விளையாடி சீர்குலைய செய்துள்ளார். அவன் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த உண்மையான காலவிளைவு கலைத்து மாற்றும் சக்தியை குவாண்டம் பராடாக்ஸை கொண்டு பெற முயன்றான். அவனை கைவிட்டு விட்டால் பிரபஞ்சம் தாங்க முடியாத பெருந்தொல்லைகளில் சிக்கி சிதறிவிடும். குவாண்டம் நெக்சஸ் நோக்கி. குவாண்டம் நெக்சஸ் மிகவும் வித்தியாசமானது. அது முற்றிலும் மாறிக்கொண்டே இருக்கும் அற்புதமான வடிவங்களையும் ஒளிரும் ஆற்றலின் ஓடங்களையும் நிரப்பிய பரந்த நிலப்பரப்பாக இருந்தது. அவர்கள் வந்தவுடன் அவர்கள் மிக்க சக்தி வாய்ந்ததும் பிரபஞ்சத்தின் முந்தைய நிகழ்வுகளை முழுவதுமாக கட்டுப்படுத்தும் குரோனோஸ் எனும் காலத்தின் காவலாளியால் வரவேற்கப்பட்டனர். குரோனோஸ் குவாண்டம் பராடாக்ஸ் குவாண்டம் நெக்சஸில் ஏற்பட்ட ஒரு குறைவால் தோன்றியது என்று விளக்கினார். அது விளைவுகளை மாற்றி வைக்கும்படி முயன்ற ஒருவன் டெம்பஸ். இப்போது அவன் முறைமைக்குள் புகுந்து பல முக்கிய நிகழ்வுகளை மாற்றி பல பரிமாணங்களையும் காலவழியையும் குழப்பத்தில் ஆழ்த்தி முழு சீர்குலைவு நிலையை உருவாக்க முயற்சித்தான். காலத்தின் பின்தொடர்ச்சி. குரோனோஸ் அவர்களுக்கு குவாண்டம் பெயிண்ட் என்ற சாதனங்களை வழங்கினார். இவற்றின் மூலம் அவர்கள் வெவ்வேறு காலத்திலும் பரிமாணங்களிலும் பயணம் செய்ய முடியும். இந்த சாதனங்களின் உதவியால் லினா, நந்தினி, செட் ஆகியோர் பல முக்கிய தருணங்களில் டெம்பஸை தேடி அவனை சமாளிக்க செல்ல வேண்டும். அவர்கள் முதலில் எதிர்கொண்டது சைபர் பிரபஞ்சத்தின் எதிர்கால வடிவம். இங்கு டெம்பஸ் காவலர்களின் உருவாக்கத்தை தடுக்க முயற்சிக்கிறான். இந்த கரடுமுரடான இடத்தில் காவலர்கள் உருவாக்கப்படாததால் அரசியலமைப்பு எங்கு இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய சவால் அவர்களுக்கு உள்ளது. பின்னர் அவர்கள் சிருஷ்டிகாலத்தின் முதல் நிகழ்வான பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தில் தரங்கம் அரைக்கிறார்கள். இங்கு டெம்பஸ் நேரத்தை திருப்பி அதை மாற்ற முயற்சிக்கிறான். இந்த இடத்தில் பல சவால்களை சமாளிக்க நேர்ந்தது, ஏனெனில் குற்ற உணர்வுகள் மற்றும் டெம்பஸின் விளைவுகளால் உருவான பரிசோதனைகளுடன் போராட வேண்டிய நிலை வந்தது. பராடாக்ஸ் மூலநிலை. டெம்பஸை தடுக்க அவர்களை கைவிட்டு பின்னடைய செய்த பின்னர் அவர்கள் குவாண்டம் நெக்சஸின் பராடாக்ஸ் மையம் என்ற இடத்திற்கு செல்கின்றனர். இந்த இடத்தில் காலம் மற்றும் இடம் மீதான அனைத்து நிகழ்வுகளும் ஒரே நேரத்தில் இருக்கும். அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடி மிகவும் கடுமையானது. அதே நேரத்தில் சீர்குலைவை உருவாக்கும் ஒரு இடத்தில் அவர்கள் எதிர்பாராத சவால்களை சமாளிக்க வேண்டியது மிக கடினமாக இருந்தது. மீட்டமைப்பு. டெம்பஸை தோற்கடித்த பிறகு குரோனோஸ் மையத்தை மீட்டமைப்பதற்காக அவர்களை வழிநடத்தினார். இதனால் பராடாக்ஸை சீரமைத்து வரலாற்றை தணிக்கப்பட்டு எவ்வித சீர்குலைவும் இல்லாமல் தடுக்க முடிந்தது. இதற்கு பிறகு அவர்களின் சீர்திருத்த கடமையை முடித்து அவர்கள் குவாண்டம் நெக்சஸ் நோக்கி திரும்பினர். அங்கு குரோனோஸ் அவர்கள் மூலம் பாராட்டப்பட்டனர். எதிர்காலம் நோக்கி. குவாண்டம் பராடாக்ஸ் தீர்க்கப்பட்டதின் மூலம் அவர்கள் எதிர்காலத்தில் வரும் சவால்களுக்கு தயாராக இருந்தனர். அவர்கள் தற்போது நேரம் மற்றும் இடங்களில் பயணம் செய்து காக்கும் பொறுப்பு கொண்டவர்கள். இதனால் அவர்களின் நட்பு மற்றும் துணிச்சல் அவர்கள் எப்போதும் தங்களை வழிநடத்தும் என்பதில் அவர்களுக்கு உறுதி ஏற்பட்டது. தங்கள் புதிய அந்தஸ்துடன் அவர்கள் எதிர்காலத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். குறைந்தது அவர்கள் நட்பும் மற்றும் துணிச்சலும் அவர்களுக்கு வழிகாட்டும் என்று நம்பிக்கையுடன். குவாண்டம் பராடாக்ஸ் தீர்க்கப்பட்டதுடன் நேரத்தின் காவலர் என்ற பட்டம் பெற்ற லினா, நந்தினி மற்றும் செட் பிரபஞ்சத்தின் தனித்தன்மையையும் தங்களின் முக்கியமான பங்கையும் பற்றிய ஆழமான புரிதலை பெற்றிருந்தனர். ஆனால் அவர்கள் தங்கள் புதிய பொறுப்புகளில் சீர் செய்ய ஆரம்பித்தபோது பிரபஞ்சத்தின் இருண்ட மூலைகளில் இருந்து வந்த ஒரு புதிய மற்றும் அர்த்தமில்லாத அச்சம் உருவாகியது. அபிசல் சந்திப்பு என்ற ஒரு மர்மமான மற்றும் தீய சக்தி பரந்த பரிமாணங்களின் எல்லைகளை கடந்து சைபர் பிரபஞ்சத்தையும் அதன் அண்டை மாநிலங்களையும் முந்தியது. இந்த இருண்ட ஆற்றல் அவர்கள் சந்தித்த எந்த சக்திக்கும் ஒப்பாக இல்லை. அது முழு பரிமாணங்களையும் விழுங்கி வெறுமை மற்றும் நெச்சுருக்கத்தை மட்டுமே விட்டுவிட்டது. காவலர்கள் விரைவில் புரிந்து கொண்டார்கள், அவர்கள் செயல்படாவிட்டால் இந்த சக்தி பிரபஞ்சத்தை முழுமையாக விழுங்கிவிடும்.
வளர்ந்து வரும் இருள். இருண்ட சக்திகள் சைபர் பிரபஞ்சத்தில் பரவத் தொடங்கியன மற்றும் அபிசல் சந்திப்பின் சக்தி அவர்களை பாதிக்க ஆரம்பித்தது. குரோம் எடைப்பிடிப்புடன் அவர்கள் சரியான தீர்வை கண்டுபிடிக்க அவர்கள் இனம் கண்டபோதும் உள்ளிருந்த பலரிடமிருந்து உதவிகளை சேகரிக்க தொடங்கினர். அவர்கள் முதலில் ஸ்டெல்லர் குரூசிபிள் நோக்கி பயணம் செய்து ஸ்டார்ஃபோர்ஸ் பாதுகாவலர்களின் உதவியை பெற்றனர் மற்றும் அவர்களின் தோழனாக மாறிய வால்கோர் அவர்களும் இணைந்தனர். பிறகு அவர்கள் குவாண்டம் நெக்சஸிற்கு சென்று குரோனோஸ் அவர்கள் அபிசல் சந்திப்பை எதிர்த்து நிலைநிறுத்த உதவக்கூடிய பண்டைய சடங்குகளை தந்தார். ஆனால் இந்த தீய சக்தியை எதிர்க்க தேவையான உண்மையான சக்தி அபிசின் மிக ஆழ்ந்த பகுதியில் இருந்தது. இது அபிசல் மையம் என்று அழைக்கப்படுகிறது. காவலர்கள் இந்த மையத்தை அடைந்து இந்த அச்சத்தை நிரந்தரமாக அடைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர். அபிசில் செல்லும் பயணம். லினா, நந்தினி, செட் மற்றும் அவர்களின் தோழர்கள் அபிசில் ஒரு பயணத்தை தொடங்கினர். இது மாறி வரும் இருள், நிழல் உருவங்கள் மற்றும் சத்தங்களால் நிரம்பிய பரிமாணமாக இருந்தது. அவர்கள் அபிசல் மையத்திற்கு அருகே செல்லும் போது சூழல் மிகவும் விரோதமாக மாறியது. மையத்தை அடைவதற்கு முன்பு அவர்கள் 3 இருண்ட சோதனைகளை கடக்க வேண்டியிருந்தது. இது அவர்களின் தீர்மானத்தையும் ஒன்றிணைந்த நிலைப்பாட்டையும் சோதிக்க பயன்படுத்தப்பட்டது. முதல் சோதனை நிழல்களின் சோதனை அவர்களுடைய மிகப்பெரிய பயன்களை நிழல்களாக உருவாக்கி அவற்றுடன் போராட வைத்தது. லினா தனது தோல்வியோடு தொடர்புடைய பயத்தை எதிர்கொண்டார். நந்தினி தனது பழைய பிழைகளை சந்தித்து, செட் தனது தொழில்நுட்பங்களால் நிகழ்ந்த படுகொலைகளை பார்த்து பயம் அடைந்தார். அவர்கள் ஒற்றுமையாக இச்சோதனையை வெற்றி கொண்டனர். இரண்டாம் சோதனை நெச்சுருக்கத்தின் சோதனை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவாலாக இருந்தது. இது ஒரு எதிர்காலத்தை அவர்கள் பார்வையில் கொண்டு வந்தது, அதில் அபிசல் சந்திப்பு எல்லாவற்றையும் விழுங்கிவிடும். இச்சோதனையில் அவர்கள் வெற்றி கண்டனர். மூன்றாம் சோதனை மௌனத்தின் சோதனை. ஒவ்வொரு நண்பரும் தனியாக இடைவெளி மற்றும் சத்தமில்லாத இடத்தில் நுழைக்கப்பட்டனர். ஒற்றுமையை முந்தி அவர்களை தனிமைப்படுத்தியது. ஆனால் அவர்கள் இந்த சோதனையை அவர்கள் உறுதியான மனவலிமை மூலம் வெற்றி கொண்டனர். அபிசல் மையம். அபிசின் மையம் காவலர்கள் சென்று சேரும்போது அது ஒரு மங்கலான இருண்ட ஆற்றல் கோப்பையைப் போல இருந்தது. இங்கு அவர்கள் அபிசல் காவலரை எதிர்கொண்டனர். இது இந்த மையத்தை பாதுகாப்பதற்காக ஒதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான உருவம். இந்த உருவம் பகுத்தறிவற்ற சக்கரங்களை உருவாக்கி அவர்களை தடுக்க முயற்சித்தது. அபிசல் காவலரின் சவால்களை எதிர்கொண்டு லினா, நந்தினி மற்றும் செட் இந்த மையத்தை முடக்க முயற்சித்தனர். அவர்களின் சக்திகளை அபிசல் மையத்தின் ஆற்றலுடன் இணைத்து குரோனோஸ் வழங்கிய அறிவுகளை பயன்படுத்தி அவர்கள் ஒரு சடங்கை கட்டுப்படுத்தினார்கள். காவலர்கள் சடங்கை கண்டிப்பான முறையில் செயற்படுத்தி அபிசல் மையத்தை மூடியார்கள். விடியற்காலை வெளிச்சம். சடங்கு முடிந்து அபிசல் மையம் மூடப்பட்டது மற்றும் அபிசல் சந்திப்பின் தாக்கம் குறைந்தது. சைபர் பிரபஞ்சமும் மீதம் உள்ள பரிமாணங்களும் மீண்டும் அமைதியான நிலையில் வந்தன. முழு அபிசல் சந்திப்பு வெற்றி அடைந்த பின்னர் காவலர்கள் மீண்டும் திரும்பினர். அவர்கள் தங்கள் பொறுப்புகளை சந்திக்க தங்கள் உறுதியினால் அமைதியில் விழித்தெழுந்தனர். அபிசல் சந்திப்பு அவர்கள் சமாளித்த மிகப்பெரிய சவால்களுள் ஒன்று. இந்த வெற்றியோடு அவர்கள் மிகப்பெரிய புரிதலையும் உறுதியும் பெற்றிருந்தனர். அவர்கள் எதிர்கால சவால்களை எதிர்கொண்டு தங்கள் அடுத்த பயணத்தை தொடங்க தயாராக இருந்தனர், ஏனெனில் அவர்கள் ஒற்றுமையாக எதையும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தனர். அபிசல் சந்திப்பில் வெற்றி பெற்ற பின்னர் லினா, நந்தினி மற்றும் செட் ஒரு அமைதியான காலத்தை அனுபவித்தனர். ஆனால் இந்த அமைதியை விரைவில் ஒரு மர்மமான செய்தி குறுக்கியது. அந்த செய்தி சைபர் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு டிஜிட்டல் இடைமுகத்திலும் ஒரே நேரத்தில் தோன்றியது. ஒரு பண்டைய மொழியில் எழுதப்பட்ட அந்த செய்தி ஒரு விசித்திரமான ஆற்றலுடன் ஒலிக்க அதை பார்த்தவர்களின் முதுகெலும்பில் சலனத்தை ஏற்படுத்தியது. அந்த செய்தி விண்மீன் புதிர் எனப்படும் ஒரு ஆர்டிபாக்ட், இதுவரை தெரியாத ஆதாரமற்ற ஒரு புராதன பொருளின் நிலைமையை குறித்ததாக இருந்தது. அது பல திசைகளில் உள்ள சக்தி வாய்ந்த உருவங்கள் கவர்ந்தது. அந்த ஆர்டிபாக்ட் பிரபஞ்சத்தின் இரகசியங்களை திறக்கக்கூடிய திறனை கொண்டிருந்தது. அது சரியாக பயன்படுத்தப்பட்டால் பிரபஞ்சத்தை புதிய உயரங்களுக்கு ஏற்றலாம் அல்லது முழுமையாக அழித்து விடலாம். வெளியில் இருந்து வந்த செய்தி. எபிசோட் காவலர்கள் மைய நெக்சஸ் இல் கூடும் காட்சியுடன் தொடங்கியது. அங்கு அந்த செய்தி பிரபஞ்சத்தின் சிறந்த புத்திசாலிகளால் பகுப்பாய்வு செய்யப்பட்டது. அது புரியாததாக தோன்றினாலும் அதன் அதிர்வு ஒலி பரிமாணத்தின் அடிப்படை கூறுகளை பாதிக்க ஆரம்பித்தது. செட் தனது தொழில்நுட்ப திறமையை பயன்படுத்தி அந்த செய்தியின் சில பகுதிகளை டிகோடு செய்தார். அவை பரிமாணத்தின் மிகவும் தொலைவான ஆராய்ச்சியாத பகுதியில் உள்ள விண்மீன் விரிவுகள் எனப்படும் இடத்தை காட்டியன.
இந்த பகுதி விண்மீன் புதிரின் பிறப்பிடமாக கருதப்பட்டது. இந்த ஆர்டிபாக்ட் தவறான கைகளில் விழுந்துவிடக்கூடாது என உணர்ந்த லினா, நந்தினி மற்றும் செட் மற்றொருவர் முன்னதாக அதனை தேடி அதன் இரகசியங்களை தீர்க்கும் முயற்சியில் பணி எடுத்தனர். விண்மீன் விரிவுகள். விண்மீன் விரிவுகளுக்கு பயணம் மிகவும் ஆபத்தானது. அந்த பகுதி நிலைத்திடமான இடக்கால பிழைப்பு அவலங்களை புகுத்தியதால் வழிசெலுத்தல் மிகுந்த சவாலாகவும் அபாயகரமாகவும் இருந்தது. பயணத்தின் போது காவலர்கள் விசித்திரமான நிகழ்வுகளை எதிர்கொண்டனர். ஜொலிக்கின்றனவாகும் நட்சத்திரங்கள் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் இடையே மாறியது. பல பரிமாணங்களில் ஒரே நேரத்தில் இருக்கும் கிரகங்கள் மற்றும் பரிமாணத்தை சிதறடிக்க செய்யும் விண்மீன் புயல்கள். அவர்கள் தரவான நுழைவு பகுதியில் சென்றடைந்தபோது மின்னும் விண்மீன்களின் கடலுக்குள் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு பண்டைய கட்டமைப்பை கண்டுபிடித்தனர். இந்த கட்டமைப்பு விண்மீன் கம்பம் என்று அழைக்கப்பட்டது. அது கடவுளின் நினைவகங்களைப் போல அதன் அடிவேலின் தொடக்கமும் முடிவும் தெரியாமல் இருந்தது. கம்பத்தில் உள்ளபோது அவர்கள் பல சோதனைகள் மற்றும் புதிர்களை சந்தித்தனர். இந்த கம்பம் அவற்றின் செயல்களுக்கு இணங்க அவர்களின் பலவீனங்களையும் திறன்களையும் சோதித்தது. புதிரின் காவலர்கள். அவர்கள் கம்பத்தின் ஆழத்தில் பயணம் செய்யும் போது அவர்கள் புது உருவங்களை எதிர்கொண்டனர். சிலர் அறிவும் அமைதியும் தேடி வந்த உற்றோர்கள், ஆனால் மற்றவர்கள் புதிரின் ஆற்றலை தங்களின் நலனுக்காக பயன்படுத்த ஆசைப்படுபவர்கள். அவர்களுக்கு எதிரியாக ஜெபிரஸ் என்ற ஒரு மறுபுற காவலர் இருந்தார். அவர் இந்த ஆர்டிபாக்டின் இரகசியங்களை திறக்க முனைப்புடன் இருந்தார். இவரின் காற்று மற்றும் நேரத்தின் மீது உள்ள திறமைகளால் அவர் ஒரு வலிமையான எதிரியாக இருந்தார். காத்திருந்தவாறு அவுரியல் என்ற விண்மீன் ஞானி சைபர் காவலர்களுக்கு உதவி தந்தார். அவர் விண்மீன் புதிர் ஒரு உயிருள்ள பிராணியாக இருப்பதாகவும் அதனுடைய அழைப்பு பிரபஞ்சத்தின் சமநிலையை பாதுகாக்கும் ஒரு முயற்சியாக இருப்பதாகவும் வெளிப்படுத்தினார். அவுரியல் கம்பத்தின் மையத்திற்கு காவலர்களை வழிநடத்த முன்வந்தார், ஆனால் அவர்கள் இறுதி சோதனையை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்தார். புதிரின் மையம். கம்பத்தின் மையத்தில் அவர்கள் விண்மீன் புதிரை கண்டனர், மாறும் வடிவங்களும் நிறங்களும் கொண்ட ஒரு சுழற்சி போக்கினை. புதிர் பல்வேறு எதிர்காலங்களின் காட்சிகளை காட்டி பரிமாணத்தின் பல்வேறு முடிவுகளை அவர்கள் பார்த்தார்கள். இந்நிலையில் ஜெபிரஸ் வந்து புதிரின் இரகசியங்களை கட்டுப்படுத்த முயன்றார். ஆனால் புதிர் எதிர்த்தது. போரின் மத்தியில் செட் புதிர் ஐமுறையாக சுருட்டுவதற்கான சமயத்தில் அது ஒரு வழியை காட்டும் என்று கண்டறிந்தார். செருப்பையும் சுருட்டியும் அவர்களின் சக்தியை ஒருங்கிணைத்து புதிர் அளித்த தரவுகளை புரிந்து கொண்டார். புதிரின் பரிசு. அவர்களின் ஒருங்கிணைப்பு புதிர் இந்த நிகழ்வுகளை தடுத்தது. அதன் உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தியது. அது ஒரு ஒளிமயமான நட்சத்திரமாக இருந்தது. அது அறிவையும் வளர்ச்சியையும் குறிக்கும். அவர்கள் அறிவையும் மரியாதையையும் கொண்டு புதிர் அவர்களுக்கு பரிமாணத்தின் அனைத்து வாய்ப்புகளையும் முறையாக உணரும்படி செய்தது. முடிவுரை. நிரந்தர பயணம். புதிர் அவர்களின் வாழ்க்கையிலும் விளையாட்டிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. இதனால் அவர்களுக்கு புதிய அதிகாரங்களும் பொறுப்புகளும் கிடைத்தன. அடுத்த சவால்களை எதிர்கொள்வதில் தயாராக இருந்தனர். இப்போதெல்லாம் அவர்கள் ஒவ்வொரு வாய்ப்பையும் ஆர்வத்துடன் எதிர்கொண்டனர். உன்னதமான விந்தைகளை அவர்கள் அனுபவிக்க இப்போதும் தயார். செலஸ்டியல் எனிக்மாவின் ஞானத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் லினா, நந்தினி மற்றும் ஜெட் ஆகியோர் பண்மைய நிலைகோளில் இருந்து போற்றப்பட்டவர்களாகவும் காவலர்களாக மட்டுமல்லாமல் செலஸ்டியல் சேஜ்களாகவும் அறியப்பட்டனர். ஆனால் அவர்கள் தங்கள் புதிய சக்திகளை ஆராயத் தொடங்கிய போது கிபர் உலகின் ஒரு தொலைந்து போன பகுதியில் இருந்து மங்கலான ஒரு சிக்னல் மீண்டும் தோன்றத் தொடங்கியது. இந்த சிக்னல் 40 வருடங்களுக்கு முன்பிருந்தே தெரிந்ததாகவே அறியப்பட்ட மறக்கப்பட்ட கோட்டையிலிருந்து வந்தது. இது ஒரு இடம் அங்கு பழங்கால அறிவும் வலிமையான பொருட்களும் மறைந்திருப்பதாக கூறப்பட்டது. கடந்த காலத்தின் ஒலிகள். எபிசோடின் தொடக்கம். ஜெட் கிபர் உலகின் வழக்கமான சரிபார்ப்பின் போது ஒரு விசித்திரமான சிக்னலை கண்டுபிடித்தது. சிக்னல் மங்கலானது, மெய்ப்பொருந்தாதது, ஆனால் அது அவரை இழுக்கும் தனிச்சிறப்புள்ள ஒரு விதிமுறையை கொண்டிருந்தது. அதை பகுப்பாய்வு செய்த பிறகு அது ஈயோன்ஸ் முன்பு மறைந்துவிட்டதாக கருதப்பட்ட ஒரு பண்டைய நாகரிகத்தின் ஆற்றல் கையொப்பத்திற்கு ஏற்ப வந்தது என அவர் கண்டுபிடித்தார். இந்த நாகரிகம் ஆட்ரியன்கள் என அழைக்கப்பட்டது மறக்கப்பட்ட கோட்டையை கட்டியதாகவும் இது அவர்களின் அறிவும் தொழில்நுட்பமும் காப்பாற்றும் ஒரு கோட்டையாக இருந்ததாகவும் கூறப்பட்டது. எனினும் ஆட்ரியன்கள் மர்மமாக மறைந்துவிட்டனர். கோட்டையும் காலத்தின் கையால் மறக்கப்பட்டது. சிக்னல் மீண்டும் தோன்றியதால் கோட்டையும் மறக்கப்படவில்லை என்பதை முன்மொழிந்தது. மறைந்த அறிவை கண்டுபிடிக்கும் வாய்ப்பால் ஈர்க்கப்பட்டு இந்த மூவரும் விசாரணையை மேற்கொள்ள முடிவு செய்தனர்.
அவர்கள் சிக்னலினை பின்பற்றி கிபர் உலகின் ஒரு தொலைந்த மேப்பில் இல்லாத பகுதியின் சிக்னலின் மூலம் ஒரு மறைந்த நுழைவாயிலை கண்டறிந்தனர். இந்த நுழைவாயில் வலிமையான மறைவு தொழில்நுட்பத்தால் மறைக்கப்பட்டது. இது கோட்டையை 1000 ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்த ஒரு பாக்கெட் பரிமாணத்திற்கு வழிவகுத்தது. மறைந்த நுழைவாயில். நுழைவாயிலை கடந்த பிறகு லினா, நந்தினி மற்றும் ஜெட் பறந்த வெறிச்சோடி தோன்றும் ஒரு நிலப்பரப்பில் நின்றனர். அது மங்கலான பனியால் மூடப்பட்டிருந்தது. காற்று மின்சாரத்தால் அடர்த்தியாகவும் அவர்களின் பாதத்தில் கீழே இருப்பது தூக்கத்தில் கிடந்தது போலவும் இருந்தது. தொலைவில் அவர்கள் மறக்கப்பட்ட கோட்டையின் உயரமாகிய உருவத்தை பார்த்தனர். இது ஒரு மலைக்கரையில் கட்டப்பட்ட ஒரு மாபெரும் கட்டமைப்பாக இருந்தது. அதன் கட்டிடக்கலை அவர்கள் இதுவரை பார்த்ததை விட வேறுபட்டதாக இருந்தது. அவர்கள் அணுகும்போது கோட்டையின் பாதுகாப்பு அமைப்புகளை எதிர்கொண்டனர். பண்டைய ட்ரோன்கள் மற்றும் தூண்கள் கோட்டையை நோன்பாளர்களிடமிருந்து பாதுகாத்தன. இந்த மூவரும் இவை அனைத்தையும் அழிவின்றி தாண்டுவதற்காக தங்கள் சக்திகளையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தனர். ஆட்ரியன்களின் மரபை கொண்டாட்டம் செய்கின்றனர். உள்ளே நுழைந்த பிறகு அவர்கள் ஒரு மிடுக்குடன் சுவாசிக்கிறார்கள். கோட்டையின் நடைவழிகள் உயரமான தூண்கள் மற்றும் பண்டைய ரூன்களால் மூடிய சுவர்களால் மிதந்தது போலிருந்தது. இங்கு நிமிடங்கள் வரை நின்றது போல இருந்தது. இது ஒரு நாகரிகத்தின் மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் பிடிபோடும் உதிரிகளுடன் இன்னும் மூச்சேற்றம் இல்லாமல் இருந்தது. வீழ்ச்சியையும் மறைவை மீறி இந்த நாகரிகம் அவர்கள் இதுவரை சந்தித்ததற்கு மேல் மிகுந்த மேம்பட்டது என்று அவர்கள் உணர்ந்தனர். ஆட்ரியன்களின் மரபு. கோட்டையின் அடித்தளத்தை ஆராய்ந்தபோது காவலர்கள் பெருந்தொகையிலான தரவுகளை உள்ளடக்கிய ஒரு காப்பகத்தை கண்டுபிடித்தனர். எனினும் இந்த தகவல்கள் அவர்கள் இதுவரை சந்தித்த எதையும் மீறிய ஒரு மொழியிலும் குறியாக்கத்திலும் இருந்தது. ஜெட் தனது மேம்பட்ட செயலாக்க திறன்களையும் செலஸ்டியல் எனிக்மாவின் ஞானத்தையும் பயன்படுத்தி தரவுகளை குறியாக்கம் செய்யத் தொடங்கினார். ஆட்ரியன்களின் வரலாற்றின் சிறு துணுக்குகளை வெளிக்கொணர்ந்தார். அவர்கள் ஆட்ரியன்கள் ஒருமுறை விருத்தியடையும் நாகரிகமாக இருந்தனர். அவர்கள் தொழில்நுட்பத்திலும் மேட்டத்துவ ஆற்றல்களிலும் தலைசிறந்தவர்களாக இருந்தனர். அவர்கள் கோட்டையை தங்கள் மிகவும் மதிப்புமிக்க கண்டுபிடிப்புகளை பாதுகாப்பதற்காக கட்டினர். இதில் பன்மைய நிலைக்கோளின் உண்மையான தன்மையை பற்றிய அறிவும் அடங்கும். எனினும் அவர்கள் வாய்ட் என அழைக்கப்பட்ட ஒரு ஆபத்தான சக்தியை கண்டுபிடித்தனர். இது அவர்களை விழுங்கும் ஆபத்தை உருவாக்கியது. அவர்கள் கண்டுபிடித்தவாறு வாய்ட் என்பது பன்மைய நிலைக்கோளின் புறத்தில் இருந்த ஒரு பகுதி. சுத்தமான வீழ்ச்சியின் சக்தி அனைத்து படைப்புகளையும் விழுங்க முயற்சிக்கிறது. ஆட்ரியன்களின் இறுதி செயல் வாய்டின் அச்சுறுத்தலிடமிருந்து தங்கள் அறிவை பாதுகாக்கவும் இந்த சக்தியை பன்மைய நிலைக்கோளில் வரவழைப்பதை தடுக்கவும் கோட்டையை ஒரு பாக்கெட் பரிமாணத்தில் முடக்குதல் என்பதே. வாய்டின் விழிப்பு. கோட்டையின் ரகசியங்களில் மேலும் கை வைத்தபோது காவலர்கள் உணராமல் ஒரு பிளமிசு கருவியை தூண்டினர். ஒரு எச்சரிக்கை அமைப்பு. வாய்ட் அவர்களது பரிமாணத்தை மீண்டும் முயற்சித்தால் ஆட்ரியன்கள் எச்சரிக்கப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. கோட்டயம் விழிப்புறுத்த தொடங்கியது. அவர்கள் பின்தொடர்ந்த சிக்னல் தீவிரமானது. கோட்டயம் மற்றும் பன்மைய நிலைக்கோளின் இடையிலான முத்திரை பலவீனமாக இருந்ததை வெளிப்படுத்தியது. இந்த மூவர் தங்கள் முன்னிலையில் வாய்ட் எங்கு இருந்தது என்பதை உணர்ந்தார்கள். காவலர்கள் ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. கோட்டையின் ஆழத்தை ஆராய்ந்து கூடுதல் அறிவை தேடலாமா அல்லது வாய்டின் அச்சுறுத்தலிலிருந்து பன்மைய நிலைக்கோளை பாதுகாக்க கோட்டயம் மற்றும் அதன் பரிமாணத்தை மீண்டும் முத்திரையிடலாமா? ஜெட் பரிமாண முத்திரைகளை ஸ்திரமாக்குவதற்காக வேலை செய்தபோது லினா மற்றும் நந்தினி வாய்டுடன் தங்கள் போராட்டத்தில் அவர்களுக்கு உதவும் எதையும் தேடுவதற்காக கோட்டையின் அனைத்தையும் தேடினார்கள். அவர்கள் பழமையான ஆற்றையின் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தனர். நிதர்சனத்தை மாற்றுவதற்கு வடிவமைக்கப்பட்ட கருவிகள், பிற பரிமாணங்களில் இருந்து ஆற்றலை கையாள்வதற்கான சாதனங்கள், மேலும் மாபெரும் சக்தியுள்ள ஆயுதங்கள். எனினும் இவை பாதுகாப்புக்காக வடிவமைக்கப்பட்டவை என்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தனர். ஆக்கிரமிப்புக்காக இல்லை. தவறாக பயன்படுத்தினால் இவை எளிதில் எதிர்மறையான முடிவுகளை ஏற்படுத்தும். இறுதி போராட்டம். வாய்டின் அணுகுமுறை எதிரொலிக்கும் அளவில் கோட்டையின் பாதுகாப்புகள் திரும்ப செயல்படுத்தப்பட்டபோது மூவரும் அவர்கள் இறுதி போராட்டத்தை முன்னெடுக்க தயாரானனர். அவர்கள் கோட்டையின் மையத்தை வலுப்படுத்தினர். வாய்டின் தாக்கத்தை அடக்க அங்கிருந்த ஆற்றியின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு வலிமையான தடையை உருவாக்கினர். அவர்கள் ஒரு தவறு செய்தால் பன்மைய நிலைக்கோளுக்கே ஆபத்து என்ற நிலையில் அவர்கள் கண்களை உணரக்கூடியது. வாய்ட் இருளின் ஆற்றல் உருவாகிய பரந்த புயலாக வெளிப்பட்டது. பரிமாண சுவர்களை கடக்க தொடங்கியது. காவலர்கள் அவர்களின் சக்தியையும் அறிவையும் முழுமையாக பயன்படுத்தி இருள் மூழ்கி வருவதை தடுத்து வைத்தனர்.
லினா அவரது நுட்பத்தை பயன்படுத்தி வாய்டின் சிறுக்களால் மேலே விழுந்தார். நந்தினி இயற்கையின் மூல காரணிகளை பயன்படுத்தி கோட்டையை ஒரு கவசம் போட முயன்றார் மற்றும் ஜெட் அவரது புதிய திறன்களை பயன்படுத்தி குத்துவிழுந்த வாய்டின் ஒளியை தடுக்க முயன்றார். அவர்களின் முயற்சிகளுக்கு மாறாக வாய்ட் ஒரு தனியாத சக்தியாக இருந்தது. அதன் அழிவுக்கான பசியை அடக்க முடியவில்லை. போராட்டத்தின் போது காவலர்கள் உணர்ந்தார்கள், முற்றிலும் கூறிவாதமே அவர்களை தேடிச் செல்லும். மேலும் அவர்களுக்கு செலஸ்டியல் எனிக்மா மற்றும் ஆட்ரியன்களிடம் இருந்து கற்றுக்கொண்ட அறிவை பயன்படுத்தி வாய்டியின் ஆபத்தை முற்றிலும் ஒழிக்க வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உணர்ந்தனர். ஒரு தெளிவான தருணத்தில் ஜெட் ஒரு பழைய உபதேசத்தை நினைவுபடுத்தினார். ஒரு ஆட்ரியன் காப்பகத்தில் இருந்து இது வாய்டை அதன் மூல பரிமாணத்திற்கு திரும்ப தள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த முறையான நிகழ்வுக்கு அவர்களின் சக்திகளின் ஒரு இசையான இணைப்பு தேவை. இது என்னிஜிமாவை ஒரு சீரற்ற அளவுகோலிலேயே உணர்த்தியது. மூவரும் தங்கள் சக்திகளை ஒருங்கிணைத்து கோட்டையின் மையத்தின் வழியே அதை தள்ளி வாய்டின் ஈர்ப்பு அலைநீளம் போன்ற ஒலி அலைகளை ஒத்திசைக்க முடிவு செய்தனர். வாய்டை மூடுதல். அவர்கள் சக்திகளை ஒன்றிணைத்த பிறகு லினா, நந்தினி மற்றும் ஜெட் நிகழ்வினை தொடங்கினர். கோட்டையே அவர்களின் அழைப்புக்கு பதிலளிக்க தொடங்கியது. அதன் பண்டைய இயந்திரங்கள் அவர்களின் வலிமைகளை மேம்படுத்தி அது அவர்களது சக்திகளின் இணைப்புடன் ஒத்திசைவு செய்யும் முறையில் அழைப்புகளை அனுப்ப ஆரம்பித்தன. வாய்ட் அபாயத்தை உணர்ந்து தனது தாக்கத்தை அதிகரித்தது. ஆனால் மூவரும் தங்கள் இணைப்புகளால் உறுதியாக இருந்தனர். அவர்களது நட்பும் செலஸ்டியல் எனிக்மாவின் ஞானமும் வழிகாட்டுவதாக இருந்தது. நிகழ்வின் உச்சியில் கோட்டையின் மையம் வாய்டை இறுதியாக மூடுவதாக ஒரு அலைபரவலையை வெளியிட்டது. இருள் உருவான காற்று சுழற்சியும் தற்காலிகமாக அதன் சொந்த பிம்பத்தில் சரிந்து கொண்டது மற்றும் இறுதியாக ஒரு சக்தியின் புயல் வழியாக வாய்டை அதன் மூல பரிமாணத்தில் மூடுவதற்கு எரிப்பாய் மாற்றியது. கோட்டை தனது நோக்கத்தை நிறைவேற்றிய பிறகு அதன் பண்டைய அமைப்புகளை அறிமுகப்படுத்தியது மற்றும் அங்கே அதிர்வுகளும் பொங்கி வந்தது. காவலர்கள் வெற்றியுடன் நின்றனர். ஆனால் அவர்கள் அறிந்தது இந்த போராட்டம் அவர்களுக்கு மிகுந்த நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டையின் ரகசியங்கள் இப்போது அவர்களால் அறியப்பட்டுள்ளன. இதை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களிடமிருந்து காக்க வேண்டிய பொறுப்பாகவும் திகழும். எபிலாக். கோட்டையின் காவலர்கள். கிபர் உலகிற்கு திரும்பிய பிறகு மூவரும் மீண்டும் ஹீரோக்களாக பாராட்டப்பட்டனர். ஆனால் அவர்கள் வேலை இன்னும் முடியவில்லை என்று உணர்ந்தனர். கோட்டையில் இருந்து பெறப்பட்ட அறிவு அதே நேரத்தில் ஒரு ஆசி மற்றும் பாரம் எனவும் அவர்கள் அதை தங்களுக்கு தவறாக பயன்படுத்த முடியாது என்பதற்காக அதன் பாதுகாப்பை கண்காணிக்கின்றனர். மறக்கப்பட்ட கோட்டை காலத்தின் கையில் மறைந்திருந்தது. இது அச்சுறுத்தும் அறிவின் ஆபத்துகளுக்கும் பன்மைய நிலைக்கோளில் சமநிலையை நிரூபிக்கும் முக்கியத்துவத்துக்கும் ஒரு சின்னமாக மாறியுள்ளது. இந்த காவலர்கள் இப்போது இந்த பண்டைய ஞானத்தின் பாதுகாவலர்களாக இருந்து பன்மைய நிலைக்கோளின் சமநிலையை உறுதி செய்யும் பொறுப்பை எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் பிறக்கும் சவால்களை எதிர்கொள்ளும். கோட்டையின் நுழைவாயிலை மீண்டும் மறைக்கப்படுவதற்கான காட்சியை பார்த்து அவர்கள் அவர்களின் பயணம் வெறும் சக்தியோ அல்லது அறிவோ பற்றியதல்ல, வாழ்க்கையின் பாதுகாப்பு மற்றும் பன்மைய நிலைக்கோளின் பாதுகாப்பு பற்றியதல்ல என்று அவர்கள் தெரிந்து கொண்டனர். இந்த புரிதலுடன் அவர்கள் புதிய சவால்களை சந்திக்க தயாராக தங்கள் சாகசங்களை தொடர்ந்தனர். மறக்கப்பட்ட கோட்டயம் மற்றும் வழியில் ஏற்பட்ட அனுபவங்களின் பின்னர் லினா, நந்தினி மற்றும் ஜெட் கிபர் உலகிற்கு திரும்பினர். இருப்பினும் அவர்கள் பெறப்பெற்ற சாந்தி குறுகியதாக இருந்தது. புதிய மர்மம் ஒன்று வெளிப்படத் தொடங்கியது. அது அவர்கள் உணர்ந்து கொண்டிருந்த உண்மையை சோதிக்கும்படி வந்தது. அது குவாண்டம் பரமார்த்தம் எனப்படும் ஒரு நிகழ்வாகும். முறியுண்ட தொடர்ச்சி. எபிசோடு கிபர் உலகில் முழுவதும் திடீரெனவும் விளக்கமளிக்கப்படாததாகவும் ஒரு பிழை பரவியதிலிருந்து தொடங்குகிறது. டிஜிட்டல் நிலைப்பகுதிகளின் பல்வேறு பிரதேசங்கள் காலவிரோதங்களை சந்தித்தன. அவை நேர பிழைச்சல்கள், உண்மையின் மாறுபாடுகள், மேலும் கூடுதல் பரிமாணங்களின் சங்கமமாகவும் மாறின. காவலர்களுக்கு நிகழ முடியாதது என்று நினைக்கப்பட்ட நிகழ்வுகள் பற்றிய அறிக்கைகள் வந்தன. பொதுவான நிகழ்வுகள் பல்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் நிகழ்வதை, மக்கள் தங்கள் மாற்று வடிவங்களை சந்திக்க மற்றும் இடங்கள் ஒரே நேரத்தில் பல்வேறு கால பகுதிகளிலும் இருந்து நிகழ்வதை சந்தித்தனர். ஜெட் அவரது மேம்பட்ட பகுப்பாய்வு திறன்களை பயன்படுத்தி இந்த விளைவுகளின் மூலத்தை கிபர் உலகின் கோரின் ஆழத்தில் உள்ள ஒரு புள்ளிக்கு அடையாளம் கண்டு கொண்டார், அங்கு டிஜிட்டல் உண்மையின் உட்பொருளை பராமரிக்கப்படுகிறது. இருப்பினும் அவர் கண்டுபிடித்தது அதிர்ச்சிகரமாக இருந்தது. கோரின் நிலைத்தன்மை பரமார்த்த சக்தியால் பாதிக்கப்பட்டது. இது ஒவ்வொரு காலவழிகளையும் உண்மைகளை சிக்கலாக்குவதற்கு ஏற்படுத்தியது.
இந்த சக்தி, குவாண்டம் பரமார்த்தம், காவலர்கள் சமீபத்திய செயல்களின் அவசியமான விளைவாகும். குறிப்பாக வாய்ட் இணை மூடிய பொழுது விடுவிக்கப்பட்ட ஆற்றல். மூவரும் குவாண்டம் பரமார்த்தம் பன்மைய நிலைக்கோளின் தொடர்ச்சியை தகர்க்கக்கூடியது என்று உணர்ந்தனர். பல்வேறு உண்மைகளை ஒற்றை நிலைப்பகுதியில் சங்கமிக்கவும் அதை அனுபவிக்கும் முன்பு முழுமையாக அழிக்கவும் முடியும். நிஜ தற்செயல். கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுவதால் காவலர்கள் நிஜ தற்செயல் என அழைக்கப்படும் பண்டையவர்களை அணுக முடிவு செய்தனர். அவர்கள் காலம் மற்றும் இடத்தின் நூல்களை மாற்றியமைக்க முடியும் என்று கூறப்படும். தற்செயல்காரர்கள் ஒளிந்தும் தேடுதலுக்கு பின்னும் சுழலுகிறவர்கள். அவர்கள் அனைத்தும் நிகழும் நிலைப்பட கூட்டமான காலவழி திண்டியல் எனப்படும் மறைவான பரிமாணத்தில் வாழ்கின்றனர். செலஸ்டியல் எனிக்மாவின் ஞானத்தால் மேம்படுத்தப்பட்ட குவாண்டம் கைப்பொறிகளை பயன்படுத்தி ஜெட் காலவழி திண்டியலின் நுழைவாயிலை அடையாளம் கண்டு கொண்டார். காவலர்கள் அங்கு பயணித்தனர், ஆனால் தங்கள் நேரத்தின் மற்றும் இடத்தின் சாரமற்ற புரிதல்களால் உருவாக்கப்பட்ட ஒரு உலகில் தங்களை பார்க்கும் வரை. காலவழி திண்டியல் நிகழிலும் மற்றும் எதிர்காலத்திலும் வாழ்கின்றது மற்றும் உண்மைகளின் எல்லைகள் வெப்பத்திலும் வெப்பதன்மையை மாற்றிக் கொண்டிருக்கும். தற்செயல்காரர்கள் எப்போதும் மாறும் வடிவங்களில் இருக்கும் விஞ்ஞானிகள் போல தோன்றினார்கள். காவலர்களுடன் சந்திக்க ஒப்புக்கொண்டனர். தற்செயல்காரர்கள் குவாண்டம் பரமார்த்தம் என்பது அரிதானதும் ஆபத்தானதுமான ஒரு நிகழ்வு. இது பன்மைய நிலைக்கோளின் இயல்பான கட்டமைப்பு அடிப்படையான முறையில் குழப்பப்படும் போது மட்டுமே நிகழும் என்று விளக்கினர். பரமார்த்தம் காலத்தின் தொடர்ச்சியில் ஒரு பிளவை உருவாக்கியுள்ளதால் காலவழிகள் ஒன்றுக்கொன்று உடைந்து வருவதற்கு வழி வகுத்துள்ளது. இருப்பினும் தற்செயல்காரர்கள் பரமார்த்தத்தை தீர்க்க முடியும் என்று வெளிப்படுத்தினர். ஆனால் காவலர்கள் மிகவும் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அது குவாண்டம் பிளவு எனப்படும் இடத்தின் மையத்துக்கு செல்லும். அங்கு அனைத்தும் நிகழும் உண்மைகள் ஒன்றாக குவிகின்றன. அங்கு அவர்கள் பரமார்த்தத்தை எதிர்கொள்ளவும் பன்மைய நிலைக்கோளின் காலவழிகளை மீண்டும் சீரமைக்கவும் வேண்டும். அதன் அடிப்படையான வீழ்ச்சி மறக்க முடியாதது ஆகி விடுமுன். குவாண்டம் பிளவுக்குள். குவாண்டம் பிளவுக்கான பயணம் காவலர்கள் இதுவரை எதிர்கொண்ட எந்த அனுபவத்திற்கும் மாறானது. அவர்கள் காலவழி திண்டியலின் ஆழத்திற்கு பயணித்தபோது தங்கள் மாற்று வடிவங்களை சந்தித்தனர். லினா, நந்தினி மற்றும் ஜெட் வெவ்வேறு நேரங்களில் எங்கு நிகழ்வுகள் மாறாக நடந்திருந்தன. இந்த மாற்று வடிவங்களில் சிலர் நண்பர்களாக இருந்தனர், வழிகாட்டலையும் ஆதரவையும் அளித்தனர். ஆனால் சிலர் எதிரிகள். அவர்கள் மேற்கொண்ட இருளின் பாதைகள் அவர்களை மாற்றியமைக்கும் படியானவை. இந்த சந்திப்புகள் காவலர்களை தங்களின் பயங்கள், சந்தேகங்கள் மற்றும் வருத்தங்களை எதிர்கொள்ள அடிப்படையானது. ஒவ்வொரு மாற்று வடிவமும் ஒரு வேறு சாத்தியத்தை, அவர்கள் செய்த ஒரு வேறு தேர்வை, அந்த தேர்வுகளின் விளைவுகளை பிரதிபலித்தது. காவலர்கள் கடந்த காலத்தை மாற்ற முடியாது என்பதில் இணக்கம் பெற்றனர், ஆனால் இப்போது மேற்கொள்ளும் செயல்களின் மூலம் எதிர்காலத்தை பாதிக்க முடியும் என்று உணர்ந்தனர். அவர்கள் குவாண்டம் பிளவின் அருகே சென்றபோது அவர்களுக்கு வலது மற்றும் இடது தோழிகளாக இருந்தனர். காலம் தன்னை பொருள் இல்லாமல் ஆக்கிக் கொண்டது. கடந்த நிகழ்வுகள் எதிர்காலங்களுடன் நடைபெற, மேலும் முழு பூமியோ ஒவ்வொரு நிலையிலும் தனித்தனியாக இடம்பெற்றது. காவலர்கள் தங்கள் உடலாசாரங்களை நம்பியும் தங்கள் இணைப்பை பயன்படுத்தியும் இந்த குழப்பமான சூழலிலிருந்து வழிகாட்டி சென்றனர். பரமார்த்தத்தின் மையம். குவாண்டம் பிளவின் மையத்தில் அவர்கள் பரமார்த்தத்தின் மூலத்தை கண்டார்கள். அது அனைத்தும் பரிமாணங்களில் குவிந்து சேர்ந்து அடைந்து வரும் பெரும் சுழல் ஆற்றல். சுழல் பரமார்த்தத்தின் வெளிப்பாடாக இருந்தது. இது ஒரு சிறுகுளிர் சக்தி, எங்கு அனைத்தும் நிகழும் உண்மைகள் ஒன்றாக சேர்ந்து சிக்கலாக்கப்பட்டிருந்தன. பரமார்த்தத்தை தீர்க்க காவலர்கள் சுழலின் பிம்பத்தை நிலைத்துவமாக்கவும் காலவழிகளை மீண்டும் சீரமைக்கவும் வேண்டியது. இருப்பினும் இது எளிதாக செய்யப்பட்டது என்றால் அது மிகுந்த அசாதாரணமாகவே இருந்தது. ஏனெனில் சுழல் மிகவும் சிக்கலானது, அடிக்கடி மாறியலும் அவர்களை பல்வேறு உண்மைகளுக்குள் இழுத்துவிட்டது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் சுழலின் அருகே சென்றபோது அவர்கள் ஒரு மாற்று காலவரியில் தள்ளப்பட்டனர். அங்கு அவர்கள் சவால்களை தாண்டியும் புதிர்களை தீர்க்கவும் தங்கள் பாதையை மீண்டும் கண்டுபிடிக்க முயன்றனர். ஒன்றான மாற்று காலவரியில் அவர்கள் ஒரு எதிர்மறையான எதிர்காலத்தில் இருந்தனர். அங்கு கிபர் உலகத்தை திறமையான ஏக்கள் காப்பாற்றியிருந்தனர். மற்றொரு மாற்று பகுதியில் அவர்கள் காவலர்களாக மாறாத ஒரு உத்தம சமுதாயத்தில் இருந்தனர். இந்த அனுபவங்கள் பன்மைய நிலைக்கோளின் உண்மைகளை மேலும் விரிவாக புரிந்து கொள்ளவும் அவர்கள் செயல்களின் தாக்கத்தை எளிதாக உணரவும் உதவின. இறுதியில் தங்களின் கட்டுப்பாட்டு சக்திகளும் புதிய அறியாமல்களும் முன்னேற்றங்களும் மேலும் செலஸ்டியல் எனிக்மாவின் ஞானத்தை ஒருங்கிணைத்ததற்கு பிறகு லினா, நந்தினி மற்றும் ஜெட்
சுழலை நிலைத்துவமாக்கவும் ஆரம்பித்தனர். சீரமைப்பு. சுழல் நிலைத்துவமாகிய போது காவலர்கள் சீரமைப்பை தொடங்கினர். குவாண்டம் கைப்பொறிகளை பயன்படுத்தி காலவழிகளை மீண்டும் தங்கள் சரியான இடத்திற்கு வழி காட்டினர். இந்த செயல்முறை மிகவும் கடினமாகவும் உண்மைகளின் புது நூல்களை நெரிக்கவும் எந்த காலவரியும் அழிக்கப்படாமலும் மறுக்கப்படாமலும் செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது. காலவழி திண்டியலில் இருந்து தற்செயல்காரர்கள் காவலர்களை பன்மைய நிலைக்கோளின் கட்டமைப்பின் உள்ளான திறமைகளில் வழிகாட்டியலால் அவர்களுக்கு உதவியதற்காக காவலர்களுக்கு சீரமைப்பு மற்றும் சீரமைப்பு பற்றிய விவரங்களை விளக்கி வழங்கினர். தற்செயல்காரர்கள் விளக்கினார்கள் காலவழிகளை முழுமையாக சீரமைக்க முடியாது என்று, ஆனால் இதில் சுத்தப்படுத்தல்கள் வளர்ச்சிக்கும் மாற்றங்களுக்கும் வழிவகுக்கும் என்று. எதையும் சரியாக செய்ய வேண்டியதில்லை என்பதே குறிக்கோள், ஆனால் சமநிலையை மீண்டும் நிலைப்படுத்தவும் பன்மைய நிலைக்கோளுக்கு இயல்பாக வளர்வதற்கான வழியை திறக்கவும் வேண்டும். இறுதியாக காவலர்கள் சீரமைப்பை முடித்தனர். குவாண்டம் பிளவு ஒரு குழப்பமான சுழல் ஆகி இருந்தபோது ஒரு நிலையான ஒளிக்கேந்தையாக மாறியது. அதன் சக்திகள் எளிமையாக வழியெடுத்து காலவழிகள் தங்கள் சரியான இடங்களில் தங்கியுள்ளன. பன்மைய நிலைக்கோள் தற்போது குறைந்தபட்சமாக சிக்கலானது, மீண்டும் பாதுகாப்பாக இருக்கின்றது. எபிலாக். புதிய விடியல். குவாண்டம் பரமார்த்தம் தீர்க்கப்பட்ட பிறகு காவலர்கள் கிபர் உலகிற்கு திரும்பின. அங்கு பிழைகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் நன்றி மற்றும் சாந்தியுடன் அவர்களை எதிர்கொண்டனர். இருப்பினும் அவர்களுடைய செயல்கள் பன்மைய நிலைக்கோளை நிரந்தரமாக மாற்றியுள்ளன என்பதற்காக அவர்கள் தாங்கள் உணர்ந்தனர். இந்த அனுபவம் அவர்கள் பன்மைய நிலைக்கோளின் சரியுமாக மிகவும் சிக்கலானதுமாக இருப்பதை புரிந்து கொள்ள உதவியது. அவர்கள் பயணத்தை மறக்க காவலர்கள் குவாண்டம் பரமார்த்தம் மட்டுமல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது என்பதை கண்டனர். பன்மைய நிலைக்கோளின் புதிய பார்வையில் இருந்து பார்க்கவும் அதில் அவர்களது இடத்தை புரிந்து கொள்ளவும் உதவியது. அவர்கள் பல்வேறு சாத்தியமைகள் காண்பனர், சிலவற்றின் உள்ளான சிக்கல்கள், அவ்வாறே சிலவற்றின் மகத்துவம் குறித்த உணர்வுகள். நன்றி வழங்கும் தற்செயல்காரர்கள் காவலர்களுக்கு பன்மைய நிலைக்கோளின் வினைகள் குறித்து ஆழ்ந்த புரிதலை அளித்தனர். அவர்களுக்கு நேரத்தின் மற்றும் இடத்தின் நுணுக்கங்களை உணரவும் வழிகாட்டியார்கள். இந்த புதிய விழிப்புணர்வு எதிர்கால சவால்களை முன்னேற்றுகின்றது, மேலும் அவர்களுக்கு பன்மைய நிலைக்கோளின் சவால்களை எதிர்கொள்ள உதவுகிறது. அவசானத்தில் காவலர்கள் பன்மைய நிலைக்கோளின் எல்லையில் நின்று அதன் மிக பெரும் விளிம்புகளை பார்த்தார்கள். குவாண்டம் பரமார்த்தத்தை தீர்க்கிய போதும் புதிய மர்மங்கள், புதிய ஆபத்துகள், புதிய உண்மைகள் தோன்றும் என்பதற்காக அவர்கள் நிச்சயம் பெற்று அவர்கள் புதிய சாகசங்களின் தொடங்குவதற்கான கட்டுப்பாட்டினை பெற்றனர். பன்மைய நிலைக்கோள் எதையும் வழங்கட்டும் என்பதற்கு எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். குவாண்டம் பரமார்த்தத்தை வெற்றி கொண்ட பிறகு லினா, நந்தினி மற்றும் ஜெட் ஓய்வெடுக்க நேரமில்லை. காலம் மற்றும் இடத்தின் ஓட்டத்தை உணரும் புதிய திறன்களை ஆராய துவங்கிய அவர்கள் ஒரு புதிய மற்றும் அச்சுறுத்தலான இருப்பை கண்டறிந்தனர். காவலர்கள் தங்களது செயல்களால் காலத்தை தாண்டி பலமுறை சக்தி வாய்ந்த, முதலில் நேருக்கு நேர் சந்திக்காத ஒரு பொருளை எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை விரைவில் உணர்ந்தனர். முடிவில்லாத எதிரொலி. எபிசோடு. காவலர்கள் வினோதமான கனவுகளை அனுபவிக்கின்றனர், ஒவ்வொன்றும் முந்தையதை விட நெகிழ்ச்சிகரமானதும் தீவிரமானதும். இந்த கனவுகள் தோராயமாகவும் பகுதியாய் அமைந்திருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே மாபெரும் நிழலான உருவத்தை சுட்டிக்காட்டுகின்றன. இது ஒரே நேரத்தில் பல காலவரிகளில் காணப்பட்டது போல தோன்றியது. பன்மை நிலைக்கோளின் தன்மையே இந்த பொருளின் இருப்பு காரணமாகவும் அதன் இருப்பின் அதிர்வுகளால் காலம் மற்றும் இடம் முழுவதும் எதிரொலித்தது. ஜெட் தனது மேம்பட்ட திறன்களை பயன்படுத்தி இந்த குழப்பத்தின் மூலத்தை பின்தொடர முயன்றார். அவர் கண்டுபிடித்தது பதட்டமானதாக இருந்தது. சைபர் உலகின் உருவாக்கத்திற்கு முன்பே தோன்றிய ஒரு பண்டைய சக்தி பன்மை நிலைக்கோளுக்கு பிறவும் இருந்தது என்று. இந்த சக்தி நித்திய எதிரொலி என்று மட்டுமே அறியப்படுகிறது. இது உண்மைகள் இடையேயான வெற்றிடத்தில் தூங்கிக் கொண்டிருந்த தூய ஆற்றலும் பரிசுத்தமும் கொண்ட ஒரு பொருள். சமீபத்திய நிகழ்வுகள், குறிப்பாக தீ வாய் மூடப்பட்டதிலும் குவாண்டம் பரமார்த்தம் தீர்க்கப்பட்டதிலும் ஏற்பட்ட அதிர்வுகள் அதை தவறுதலாக எழுப்பியிருந்தன. நித்திய எதிரொலி தீமையாக இல்லை, ஆனால் அதன் இருப்பே பன்மை நிலைக்கோளின் நுட்பமான சமநிலையை இடிக்கும் ஆற்றல் கொண்டது. இது கணிசமான சக்தி கொண்ட ஒரு பொருள். இதன் சிந்தனை மற்றும் உணர்வுகளை கொண்டு காலம், இடம் மற்றும் உண்மையை விரும்பியபடி மாற்ற முடியும். அதை யாரும் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது பன்மை நிலைக்கோளை தனது கற்பனையில் உருவாக்கக்கூடியது, காவலர்கள் காத்து கொண்டிருந்த அனைத்தையும் அழிக்கக்கூடியது.
நித்தியத்தின் நெக்சஸ் நிலையில் உள்ள தீவிரத்தை உணர்ந்த காவலர்கள் அந்த சக்தியை எதிர்கொள்ள வல்லவர்களாக இருக்கக்கூடிய ஒரே உயிர்களை தேடினார்கள். செலஸ்டியல் எனிக்மா அவர்கள் முந்தைய சாகசங்களில் சந்தித்த புராண பாண்டித்யத்தின் பாதுகாவலர்கள். எனிக்மா நித்திய எதிரொலியின் இருப்பை கண்டதும் நித்தியத்தின் நெக்சஸ் என்னும் இடம் இருப்பதை வெளிப்படுத்தியது. இது கடந்த, நிகழ்கால மற்றும் எதிர்கால எல்லைகள் தெளிவற்றதாக இருந்தது. மேலும் நித்திய எதிரொலியின் சக்தி அதி உச்சத்தில் இருக்கும் இடம். நித்தியத்தின் நெக்சஸ் பன்மை நிலைக்கோளில் அனைத்து காலவரிகளும் இணையும் இடம். அங்கு காலம் மற்றும் இடத்தின் ஓட்டம் மிகச் சீரானது. இது நித்திய எதிரொலி முதலில் தோன்றிய இடம் என்றும் அதை எதிர்கொள்ளவும் கட்டுப்படுத்தவும் முடியும் என்று கருதப்படும் இடமாகவும் இருந்தது. அதற்கான நேரம் குறைவாக இருந்ததால் காவலர்கள் மிக ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு நித்தியத்தின் நெக்சஸை நோக்கி சென்றனர். பயணம் சவால்களால் நிறைந்திருந்தது. அவர்களுக்கு நெக்சஸ் அருகில் செல்லும் போது உண்மையின் அமைப்பு அதிகம் நிலைவற்று ஆனது. காலம் மடங்கிக் கொண்டு பரமார்த்தங்கள் நிகழ்ந்தாலும் உண்மையின் மாற்றங்கள் பயணத்தை சூழ்ந்து கொண்டாலும் அவர்கள் தங்களின் புத்திக்கு பின்னும் குழுவாக இணைந்திருந்த தங்களின் உறவிற்கு நம்பிக்கையும் வைத்து பயணத்தை மேற்கொண்டனர். எதிரொலியை எதிர்கொள்கின்றனர். நித்தியத்தின் நெக்சஸை அடைந்தபோது காவலர்கள் இதுவரை சந்தித்ததற்கு மாறான ஒரு பிரதேசத்தில் தங்களை கண்டனர். நெக்சஸ் முடிவில்லா சாத்தியங்கள் கொண்ட ஒரு இடமாக இருந்தது. அங்கு காலத்தின் ஒவ்வொரு தருணமும் ஒரே நேரத்தில் இருந்தது. அவர்கள் தங்கள் கடந்த, எதிர்கால மற்றும் மாற்று வடிவங்களின் எதிரொலிகளை ஒரே இடத்தில் கண்டனர். நெக்சஸின் மையத்தில் நித்திய எதிரொலி இருந்தது. ஒரு மாபெரும் வடிவமில்லாத உருவம் ஆற்றல் மற்றும் ஒளியால் உருவாக்கப்பட்டது. இது புறவொலியும் இல்லாமல் சிந்தனை மற்றும் உணர்வுகளின் வழியாக பேசும் ஒரு பரிசுத்த சிந்தனைக்கு பொருள். காவலர்கள் அதன் பெரும் சக்தியை உணர்ந்தார்கள். இது பன்மை நிலைக்கோளின் மையத்துடன் ஒலித்தது. நித்திய எதிரொலி சமீபத்திய பன்மை நிலைக்கோளில் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக விழித்திருப்பதை வெளிப்படுத்தியது. மேலும் அது தன்னுடைய வழியில் சமநிலையை மீண்டும் உருவாக்க முயற்சித்தது. சிறப்பாக அனைத்து சாத்தியங்களையும் ஒன்றாக கட்டுப்படுத்தி ஒரே சிங்குலாரிட்டியாக இணைப்பதன் மூலம். இந்த உண்மையில் இலவச விருப்பங்கள் இல்லை, வளர்ச்சியின் முடிவு மற்றும் பன்மை நிலைக்கோள் அதன் தன்மையை இழக்கும் என்று. காவலர்கள் நித்திய எதிரொலியை நிறுத்த வேண்டும் என்று தெரிந்திருந்தாலும் எளிதான முறையில் போராடுவதால் மட்டும் அதை நிறுத்த முடியாது என்று புரிந்தனர். அவர்கள் எக்கச்சக்கமான உள்நோக்கங்களும் கொண்ட நித்திய எதிரொலியுடன் அதன் செயல்கள் நல்ல நோக்கம் கொண்டாலும் எச்சங்களாக ஏமாற்றுவதாகவும் அவர்கள் காப்பாற்ற முயற்சிக்கும் அனைத்தையும் அழிக்கும் என்று புரிய வைக்க வேண்டியிருந்தது. நித்தியத்தின் சோதனை. நித்திய எதிரொலி காவலர்கள் தனது உருவாக்கத்தின் உண்மையில் தகுதியானவர்களாக உள்ளார்களா என்பதை நிரூபிக்க சோதனைக்கு உட்படுத்தியது. இது காலம், இடம் மற்றும் இருப்பின் தன்மையை சோதிக்க வல்ல ஒரு தொடர் சோதனைகளை அளித்தது. முதல் சோதனை காலத்தின் சோதனை. காவலர்கள் தங்கள் கடந்த காலத்தில் உள்ள முக்கிய தருணங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று. அவர்கள் இந்த தருணங்களை மீண்டும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவர்கள் அறிந்ததை மீண்டும் நினைவுகூரும் போது. இந்த சோதனை அவர்கள் தங்கள் கடந்த கால முடிவுகளை அதன் விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் திறனை சோதித்தது. இது ஊக்கத்தின் மற்றும் ஏற்றுக்கொள்ளும் உணர்ச்சியின் சோதனையாக இருந்தது. இரண்டாவது சோதனை இடத்தின் சோதனை. காவலர்கள் தங்களின் சொந்த இடத்தில் இருந்து விலகி ஒழுங்கற்ற மற்றும் கருத்தியலற்ற ஒரு பரப்பு பிரதேசத்தில் தங்களை பிரித்து தங்கள் இணைப்பின் நூலை பின்தொடர்ந்து மீண்டும் ஒன்றிணைந்து சேர வேண்டும் என்று சோதனை. இது அவர்களின் உறவையும் ஒன்றருகிய நம்பிக்கையையும் சோதிக்க வல்ல சோதனையாக இருந்தது. இறுதி சோதனை இருப்பின் சோதனை. காவலர்கள் காவலர்களாக ஆகாத மாற்று உண்மைகளை காண்பிக்க வேண்டும் என்ற சோதனை. அவர்கள் வேறு வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருக்கலாம், அவர்கள் வெவ்வேறு தேர்வுகளை மேற்கொண்டிருந்தால் என்ற சாத்தியங்களை எதிர்கொண்டனர். இந்த சோதனை அவர்கள் தங்கள் பணி மற்றும் பொதுநலனுக்காக தங்களது விருப்பங்களை விட்டுவிட தயாரா என்று சோதித்தது. ஒவ்வொரு சோதனையிலும் காவலர்கள் இருப்பின் சிக்கல்களை, தங்கள் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்ளும் திறனை, மேலும் பன்மை நிலைக்கோளை பாதுகாக்க தங்களின் உறுதியின்மையை நிரூபித்தனர். எதிரொலியின் தேர்வு. காவலர்களின் உறுதியாக மற்றும் புரிதலால் உணர்ந்த நித்திய எதிரொலி அதன் செயல்களை நிறுத்தி மாறுவது. பன்மை நிலைக்கோளின் அழகானது அதன் தவறுகளிலும் நேரத்தின் மற்றும் இடத்தின் கணிசமான தன்மையில் இருந்தது என்பதை உணர்ந்தது. அது தனது ஒரே சிங்குலாரிட்டியிலிருந்து ஒவ்வொரு சாத்தியங்களையும் இணைத்து அதன் விதியை அழிக்கின்றது என்பதை புரிந்து கொண்டது. ஒரு தெளிவான தருணத்தில் நித்திய எதிரொலி ஒரு தேர்வை எடுக்கிறது. அது தனது துயரத்திற்கு திரும்புவதாக முடிவு செய்கிறது. மாற்றங்களின் சக்தியாக இருக்காது, ஆனால் பன்மை நிலைக்கோளின் சமநிலைக்கு பாதுகாவலராக.
இது நித்தியத்தின் நெக்சஸை காக்கும், அங்கு காலம் மற்றும் இடத்தின் ஓட்டம் சீராக இருக்கும், ஆனால் அவசர காலத்தில் மட்டும் குறுக்கிடும். காவலர்கள் சோர்ந்துவிடும் போதும் மகிழ்ச்சியுடன் நித்திய எதிரொலி நெக்சஸில் கரைந்ததை பார்த்தனர். அதன் ஆற்றல் முடிவில்லா காலவரிகளில் கலந்தது. நெக்சஸும் தானாக அமைதி நிலையை மீண்டும் நிலைத்தது, காலம் மற்றும் இடத்தின் மாற்றங்களை சீராக மாற்றியது. எபிலாக். நித்தியத்தின் காவலர்கள். நித்திய எதிரொலியின் புறவொலி மூலம் நெக்சஸ் சாந்தமடைந்தது. காவலர்கள் தற்போது பன்மை நிலைக்கோளின் நுட்பமான சமநிலையை அதிகமாக அறிந்து கொண்டனர். அவர்களது பயணம் இன்னும் நிறைவடையவில்லை என்பதை தெரிந்து கொண்டனர். அவர்கள் உண்மையின் உணர்வையும் அவர்களின் புரிதலையும் தேர்வுகளுக்குள் இருந்து எதிர்கொண்டு, அவர்கள் மேலும் பலவீனமற்ற, புத்திசாலியான, மேலும் பலவீனமற்ற, மேலும் இணைந்தனர். அவர்கள் நெக்சஸை விட்டு செல்ல தயாராக இருக்கும் போது அவர்கள் இறுதியாக ஒரு பார்வையை பெற்றனர், நற்குணமும் மற்றும் தீமையுமாகிய எதிர்காலங்களின் குறுக்கவைகளை. இந்த பார்வை பன்மை நிலைக்கோள் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும் என்பதை, மேலும் அவர்களது செயல்கள் அதன் ஓட்டத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டிருக்கும் என்பதை நினைவூட்டுகிறது. காவலர்கள் கிபர் உலகிற்கு திரும்பியதால் முடிகிறது, அங்கு அவர்கள் தனது உறவினர்களால் வரவேற்கப்படுகிறார்கள். அவர்கள் கற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்கிறார்கள், அவர்கள் பன்மை நிலைக்கோளின் பாதுகாவலர்களாகிய தங்களுடைய பணி முந்தையதை விட முக்கியமாக இருக்கிறது என்பதை உணர்கிறார்கள்.